யார் நீ? நெருப்பு மனிதன். இங்க எதுக்காக வந்து? உன்னை பஸ்மமாக்குவதற்குத்தான். உன்னை ஏவியது யார்? என் எஜமானர் கருப்பண்ணசாமி. ஓஹோ. என்ன ஓஹோ? உனக்கு இன்னும் மரண பயம் வரவில்லையா? மரணத்தை கண்டு அஞ்சுபவன் மனிதன். நான் மனிதன் அல்ல, பூதம். நான் அஞ்ச மாட்டேன். முடிந்தால் மோதிப்பார். என் சேதி தெரியாமல் என்னை மோதிப்பார் என்று அழைக்கும் அற்ப சிறுவனே, அழிந்து போ. மூசா, உனக்கு இத்தனை சக்திகள் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. உன்னால் என் உடலில் எரியும் நெருப்பை அணைத்து என்னை இந்த நெருப்புச் சிறையிலிருந்து மீட்க முடியுமா? மீட்டால்? கருப்பண்ணசாமியால் என் சக்திகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு நெருப்புக்குள் அவனது அடிமையாய் சிறை வைக்கப்பட்ட நான் அச்சிறையிலிருந்து மீண்டு விடுவேன். என் சக்திகளும் எனக்கு திரும்ப கிடைத்துவிடும். நீ செய்த உதவிக்கு நன்றிக்கடனாக காலமெல்லாம் உன் காலடியில் அடிமையாய் கிடந்து நீ சொல்லும் வேலைகளை கேட்பேன். தயவு செய்து என்னை விடுவி மூசா. சரி, விடுவிக்கிறேன். மூசா, விரோதி வடிவில் வந்து எனக்கு விமோச்சனம் கொடுத்த கடவுளே மூசா, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அடிமைக்கு கட்டளையிடு, காத்துக் கொண்டிருக்கிறேன். சுயநலமும் நயவஞ்சகமும் பெற்றெடுத்த நச்சு மனிதன் கருப்பண்ணசாமியின் ஆயுள் இன்று இரவோடு முடிவடைகிறது. போய் அவனை அழித்து வா. உத்தரவு. அப்படியே செய்கிறேன். அப்பாடா, இனிமே இந்த கருப்பண்ணசாமியை பார்த்து இந்த குடும்பம் பயந்து சாக வேண்டியதே இல்லை. கருப்பண்ணசாமி, என்ன கோலம் இது? என் எதிரி மூசாவை அழித்து விட்டாயா? எங்கே உன்னுடைய நெருப்பு அரண்? நீ உருவாக்கி என்னை சிறை வைத்த நெருப்பு அரணை மூசா அழித்து விட்டான். நான் உனது அடிமை அல்ல, மூசாவின் அடிமை. ஏய், என்ன உளறுகிறாய்? மூசாவை அழித்து விட்டு வா என்று அனுப்பினால் திரும்பி வந்து மூசாவின் அடிமை என்று கூறுகிறாய். என் மீது உனக்கு இருந்த பயம் நீங்கி விட்டதா? உன்னை மீண்டும் நெருப்பு சிறைக்குள் அனுப்பி விடுவேன், ஜாக்கிரதை. உன்னிடம் இழந்த சக்திகளை எல்லாம் மூசா எனக்கு கொடுத்து விட்டான். நான் மூசாவின் அடிமை. உன் பாச்சா இனிமேல் என்னிடம் பலிக்காது. இப்போது நான் உன்னை அழிக்கவே இங்கு வந்துள்ளேன். இது மூசாவின் கட்டளை. முடிந்தால் உன்னை காப்பாற்றிக் கொள். வேண்டாம், 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 என்னை ஒன்றும் செய்து விடாதே. என்னுடைய அடிமை. வேண்டாம், என்னை கொன்று விடாதே. வேண்டாம், வேண்டாம், என்னை விட்டுவிடு. ஐயா, 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 ஐயா.
என்னப்பா, என்ன விஷயம்? ஐயா, உங்களையும் இந்த ஊரையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்த கருப்பண்ணசாமி அவன் வீட்டுல செத்து கிடக்குறான் ஐயா. என்னப்பா நீ சொல்றது உண்மையா? உண்மைதான் ஐயா. ஆமாங்க ஐயா, அவர் சொல்றது உண்மைதான். ஐயா, கருப்பண்ணசாமி கிட்ட இருந்து வளவனை காப்பாத்துறது நான் தான் தெரிஞ்சுக்கிட்டாம நேத்து ராத்திரி என்ன கொல்றதுக்காக ஏவலை அனுப்பி வச்சான். ஆனா நான் அதை தடுத்து திரும்ப அவன் மேலேயே ஏவி விட்டேன். அதோட விளைவுதான் இப்போ கருப்பண்ணசாமியோட சாவு. பிணி விட்டாலும் சனி விட்டாலும் முனி மட்டும் விடவே விடாது. நாய வளர்த்தா நல்லபடியா சாகலாம், பேய வளர்த்தா அடி வாங்கிதான் சாகணும். அதான் ஏன் நடந்திருக்கு. டேய் பாலு, ஐயா, அந்த கருப்பண்ணசாமி உடம்பை அடக்கம் பண்ண ஏற்பாடு பண்ணு. 16வது நாள் இந்த ஊருக்கே ஏன் செலவுல விருந்து. இந்த ஊரு பூரா தண்டோரா போட்டு சொல்லிடு. போடா போ. சரிங்க ஐயா. அம்மா, தாத்தா, லட்சுமி, மூசா, உன்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்காம உன்னை சின்ன பையன்னு சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரப்பா. எங்க குடும்பத்துக்கே நீதான் தெய்வம். இல்ல, எங்க குலதெய்வமே நீதான். ஆமா ஆமா மூசா, ஆமா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. மங்கி, டே மங்கி, நான் கூப்பிடுறது உன் காதுல விழலையா? விழுகுது விழுகுது. பின்ன ஏன்டா ஏன்னு கேட்கல? ஏன்னு கேட்டா மட்டும் உருப்படியா ஏதாவது சொல்லிடவா போறீங்க? ஏய், பின்ன என்ன, அந்த மூசா பூலோகத்துல சும்மா வீசி விளையாடி பின்னி பேன் பார்த்துட்டு இருக்கிறான். முதல் சுவடியை தீட்சிதர்கிட்டயும் 2வது சுவடியை ஆவுடையாம கிட்டயும் வாங்கி படிச்சுட்டு இப்ப 3வது சுவடிக்கு உடையப்பா மாமனார் வீட்டுல வந்து டென்ட் அடிச்சிட்டான். நீங்க என்னடான்னா பிரசவத்துக்கு பொண்டாட்டிய உள்ள அனுப்பிச்சிட்டு வெளியே டென்ஷனோட நடக்கிற புருஷங்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கிறீங்க. என்ன முறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. உருப்படியா ஏதாவது செய்யுங்க. இல்ல மூசா அந்த கருப்பண்ணசாமி அழிச்ச மாதிரி நம்மையும் ரொம்ப சுலபமா அழிச்சிருவான். என்ன குருவே, இப்ப நான் என்ன ஜோக்கா சொன்னேன், இப்படி சிரிக்கிறீங்க? ஆமாண்டா, நீ சொன்னது ஜோக்கு தான். என்னது ஜோக்கா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? கருப்பண்ணசாமி இன்னும் சாகலே. என்ன விளையாடுறீங்க? கருப்பண்ணசாமிய மூசா சாகடிச்சதையும் எல்லாரும் சந்தோஷத்துல குதிச்சதையும் இப்பதானே லைவ் ஷோல பார்த்தோம். முட்டாள், நீயும் சாதாரண ஜனங்கள் மாதிரி பேசாத. மூசாவால கொல்லப்பட்ட கருப்பண்ணசாமி உடம்புல நான் புகுந்து நான் கருப்பண்ணசாமியா என் ஜகஜால பிரதாபங்களை காட்டி ஓலைச்சுவடியை கைப்பற்ற போறேன்டா. ஆஹா, அற்புதமான யோசனை. ஏற்கனவே கருப்பண்ணசாமின்னா கனகசபை குடும்பத்துக்கு நடுக்கம். இப்போ கருப்பண்ணசாமி இறந்ததால சந்தோஷத்துல இருக்கிற அவங்க முன்னாடி செத்து போன கருப்பண்ணசாமி போய் நின்னா அவங்க நடுங்குற நடுக்கத்துல பூமியா குலுங்கி போயிரும். பரப்படுங்க. என்னடா? நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏண்டா? அங்க மூசா இருக்கிறான். டேய், பயத்துக்கு பிறந்தவனே, அவனாலே நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இல்ல, நான் வரல. அங்கே போனா அவன் உன்னை கொன்னுடுவான்னு நினைச்சேன். நான் உன்னை இங்கே கொன்னுடுவேன். டேய் மங்கி, நாம கனகசபை வீட்டுக்கு போகும்போது மூசா அங்க இருக்க மாட்டான். அதற்கு நான் உத்தரவாதம் தரேன், நீயும் வர.
என்னண்ணா அப்படி பார்க்குற? இல்லை, உன் கண்ணு அம்மாவோட கண்ணு மாதிரியே இருக்கு, உன் குரல் அம்மாவோட குரல் மாதிரியே இருக்கு, நீயும் அம்மா போலவே என் மேலே பாசமாக இருக்கிற. இதையெல்லாம் பார்க்கும்போது அம்மா இல்லைங்கிற குறையே எனக்கு இல்லை சுதா. அவங்க உன் உருவத்தில் நம்ம கூட தான் இருக்காங்க. ஆமாம், நாம் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கத்தான் நம்ம கூடவே இருக்காங்களாக்கும். கவலைப்படாத சுதா, எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. நம்ம கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. எப்போ வரும்? செத்த பின்னாடியா? ஏய், நான் வாழ்றத பற்றி பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் சாகிறத பற்றி பேசிட்டு இருக்க? தோவ भगवती पिच्चान्दिः भगवती पिच्चान्दिः भगवती पिच्चान्दिः இந்தம்மா. உன் பிச்சை எனக்கு வேண்டாம். தெரியாதனமா உன் வீட்டுக்கு பிச்சை கேட்டு வந்துட்டேன். என்னை மன்னிச்சிடு. இங்க பச்சை தண்ணி கொடுத்தாலும் சரி, சொக்க தங்கம் கொடுத்தாலும் சரி, நான் வாங்க மாட்டேன். ஏய் நில்ல. ஏன் வாங்க மாட்டேன்? ஊனமுள்ள உங்க வீட்டுல நான் பிச்சை வாங்குறதில்ல. என்னம்மா இப்படி சொல்ற? இவ என்ன தவம் இருந்தா இந்த ஊனத்தை வாங்கிட்டு வந்தா? இல்ல நான் தான் இப்படி ஒரு ஊனத்தோட எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேனா? யார் செஞ்ச பாவமோ இவ இப்படி காது கேட்காம கண்ணு தெரியாம வாய் பேச முடியாம என் வயிற்றுல வந்து பிறந்துட்டா. அதுக்காக நான் இவ்வளவு வீதியில விட்டுட முடியுமா? 10 மாசம் சுமந்து பெத்துட்டனே. அப்போ நீ உன் மகளை பெத்த கடனுக்காகத்தான் வளர்க்குறியா? அவ ஊனத்தை குணப்படுத்த எந்த முயற்சியுமே எடுக்கலையா? எந்த முயற்சி எடுக்கலன்னு யார் சொன்னது? இத்தனை வருஷமா நான் போகாத கோயிலா, வேண்டாத தெய்வமா, இருக்காத விரதமா, வடிக்காத கண்ணீரா? ஆனா இது எதுக்கும் அந்த கடவுள் கண் திறக்கல. நான் என்ன செய்யட்டும்? கடவுள் கண்ணை திறக்கலனா என்ன? மனுஷங்க கூடவா மனசு இறங்காம போயிடுவாங்க? சொல்லு. என் சக்திக்கு மேலேயே வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேமா, எந்த பலனும் இல்ல. மருந்தோ மாத்திரையோ குணப்படுத்த முடியாத வியாதிகளை கூட மாந்திரிகத்தால குணப்படுத்த முடியும். உன் குழந்தைக்கு நான் கண்ணு தெரிய வைக்கிறேன். இவளை நான் வாய் பேச வைக்கிறேன். நிஜமாவா? ஆமா, நிஜமாவே தான் சொல்றேன். ஆமா, இவங்க 2 பேர் யாரு? இதுங்க மூத்த தரத்து குழந்தைங்க. இதுங்களை என் தலையில கட்டிட்டு அவங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. இதுங்க கிட்ட கடந்த நான் அழறேன். அதுவும் நல்லதுதான். நான் ராத்திரி வந்து மீதி விவரத்தை சொல்றேன். இப்ப வரேன்.